இன்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை தென்றல். காலை தென்றலில் இனிய வணக்கம். அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 79. புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பு இலதவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனத்தின் உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு மற்றைய புறத்தில் இருக்கும் உறுப்புகள் எல்லாம் அறம் செய்வதற்கு என்ன உதவியினை செய்யும் என்கிறார். உடம்பின் உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு வெளி உறுப்புகளால் பயன் இல்லை. உயிரின் இயல்பே அன்பாகும். உயிரின் தோற்ற காரணமே அன்புதான். அந்த காரண உறுப்புகளாகிய அன்பு இல்லையே காரிய உறுப்புகளாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளால் என்ன பயன்? அதாவது அன்பு இல்லாரின் செயல்பாடுகள் அவரையும் அழிக்கும், பிறரையும் அழிக்கும். இதெல்லாம் இயற்கை அல்ல, இது தாங்களாக செய்ய வேண்டியது. இயற்கையாக இருப்பது அன்பு ஒன்றே. பிறரையும் வளர்ச்சியே இயற்கை ஆக்குவதற்கு வழி. இயற்கை வளர்ச்சிக்கு பயன்படுவதே அன்பு. அன்பு இல்லாதவன் பெற்ற ஏவல், கூவல், வசதிகளெல்லாம் என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க, அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறாரு சிந்திச்சு பாருங்க. என்ன அதாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவனுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கருத்துக்கள். அதாவது உள் உறுப்பு ஆகிய அந்த உள் உறுப்பு ஆகிய அன்பு இருக்குல்ல, அதை விட்டு வெளி உறுப்பாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளால் என்ன பயன்? காரணங்கள் உள்ளது. அன்புதான் உயிருக்கே காரணம். அன்பு இல்லை என்றால் எப்படி காரணி உறுப்புகளால் என்ன பயன்? அதனைத்தான் அற்புதமாக விளக்கியுள்ளார். எனவே அதாவது அன்பிற்கு நாம் அனைவரும் முக்கியத்துவம் கொடுப்போம், அதன்படி வாழ்வோம். அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா பேரறிஞர் அண்ணாவிலிருந்து எல்லாருமே திருக்குறள் முனுசாமியில் இருந்து எல்லாரும் பரப்புரை செய்தார்கள். இப்போ பேரறிஞர் அண்ணா எங்கே பேசினாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் அவர். அது மாதிரி முனுசாமி, திருக்குறள் முனுசாமி எங்கு பார்த்தாலும் பரப்புரை செய்தார். அதனால் இப்போ இவர் இறையன்பு, மரியாதைக்குரிய இறையன்பு IAS அவர்கள் அவருடைய புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார், எப்படி பேசலாம் என்ன பேசலாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட திருக்குறளையை பற்றிய கருத்துக்கள் நிறையா இருக்கிறது. இப்படி திருக்குறளினுடைய அடிப்படையில் தான் எல்லாம் வளர்ந்து வந்தன 50 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் மேடை பேச்சில் திருக்குறளை சிலர் குறைத்து விட்டனர். சில இயக்கங்கள் குறைத்து விட்டன என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். தயவு செய்து மற்றவர்கள் தினமும் ஒரு குறளையாவது படிங்கள், அதன் அடிப்படையில் வாழுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.